இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். மிஞ்சின துஷ்டனாயிராதே, அதிக பேதையுமாயிராதே. உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும்? பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 22 வயதுடைய அழகிய இளம்பெண் ஒருத்தி பாலம் ஒன்றின் பக்கச்சுவரில் சாய்ந்தபடி கீழே ஓடும் தண்ணீரையே பார்த்துக் கொண்டிருக்கிறாள். தன்னந்தனியாக அவள் அங்கு என்ன செய்கிறாள்? தற்கொலை செய்வதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறாள். பல்கலைக்கழக மாணவியான அவள் திருமணமாகாமலே ஒரு மனிதனுடன் வாழ்ந்து வந்தாள். அவனும் அவளை அன்பு செய்வதாக காட்டிக்கொண்ட போதிலும் அவளை மனைவியாக ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. அந்த இளம் வயதிலே சோகத்தின் மிகுதியாலும் குற்ற உணர்வின் நெருக்கத்தாலும் மனமுடைந்த அவள் தற்கொலை என்ற முடிவுக்கே வந்துவிட்டாள். அவ்வேளையில் தெய்வாதீனமாக இருவர் அவளை தேடிக்கொண்டு பாலத்தருகே வந்தார்கள். அதில் ஒருவர் அவளுக்கு ஏற்கனவே அறிமுகமானவர், அத்துடன் அவர் ஒரு ஆலோசகரும் கூட. அவர் அவளை கண்டதும் ஓடி வந்து அவளின் கையை பிடித்து அவள் கீழே குதித்து விடாதபடி தடுத்து, என்ன முட்டாள்தனமான காரியத்தை செய்ய போகிறாய் என்று கத்தினார். அவளோ அவர் கையை உதறிவிட்டு மீண்டும் தண்ணீரை பார்த்த வண்ணம் மௌனமாக நின்றாள். சிறிது நேரம் கழித்து அந்த ஆலோசகர் அமைதியான குரலில், நீ இங்கே குதித்தால் எங்கே போய் சேருவாய் தெரியுமா என்று கேட்டார். அதற்கு அப்பெண், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, எனக்கு வேண்டியதெல்லாம் என் தொல்லை ஒழிய வேண்டும் என்று பதில் கூறினாள். அப்படியாக உன் தொல்லை ஒழிந்து விடாது என ஆலோசகர் பதிலளித்தார். நான் செத்துவிட்டால் என் பாரம் எல்லாம் ஒழிந்துவிடும் என்றாள் அவள். இல்லை மகளே, உன் பாரங்களை மரணத்திற்கு பின் நீ நித்தியத்துக்குள் எடுத்துச் செல்ல போகிறாய். ஏற்கனவே உன் பாரச் சுமைகளோடு தற்கொலை பாவமும் உன்னை சேர்த்து அழுத்தும். எந்த பிரச்சனைக்கும் தற்கொலை தீர்வு அல்ல. அதன் மூலம் எந்த பிரச்சனையும் தீராது. ஏனெனில் மரணத்தோடு நம் வாழ்வு முடிந்து விடுவதில்லை. மரிக்கும் போது நம் சரீரம் அழியுமே தவிர நம் ஆத்துமா அழிவதில்லை. மரணத்துக்கு பின் நியாயாதிபதியாய் வரப்போகும் ஆண்டவருக்கு முன் நிற்க வேண்டும். அவளோ, இப்படியே எத்தனை நாள்தான் என்னால் இப்படி வாழ முடியும்? இந்த வேதனை எனக்கு வேண்டாம் என அழுதாள். தொடர்ந்தார் ஆலோசகர், உன் வேதனையோடு அதில் விழு என்று நான் சொல்லவில்லை. உன் பாரம் நீங்கி சுகமாய் வாழ வேண்டும் என்றுதான் நான் விரும்புகிறேன். ஏனெனில் பாவத்தின் சம்பளம் மரணம் என வேதம் கூறுகிறது. உனக்காக இயேசு கிறிஸ்து ஏற்கனவே மரித்துவிட்டார். உன்னுடைய பாவத்திற்கான தண்டனையையும் அவரே அடைந்து விட்டார். இனி சாக வேண்டியதில்லை என்றார். அவளோ, ஐயா, நான் கரைப்பட்டவள், எனக்காகவும் அந்த இயேசு மரித்தார் என்றா கூறுகிறீர்கள்? என்னை போன்ற ஒரு கேடுகட்ட பாவிக்கும் ஒரு எதிர்பார்ப்பு உண்டா என்று கேட்டாள். ஆம் மகளே, உனக்கும் வாழ்க்கையில் எதிர்பார்ப்பு உண்டு. உன் பாவத்திற்கான தண்டனையை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு விட்டார். மெய்யாகவே அவர் நம் பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம் துக்கங்களை சுமந்தார். எனவே உன் முடிவை மாற்றிக்கொள் என்றார் ஆலோசகர். இவ்வாறு இயேசுவை குறித்தும் அவர் தரும் பாவ மன்னிப்பு, புது வாழ்வு குறித்தும் அறிந்து கொண்ட அப்பெண் தன் முடிவை மாற்றி புது வாழ்வை தொடங்கினாள். ஆம், எனக்கு அருமையானவர்களே, கடன் பிரச்சனை, காதலில் தோல்வி, நோயின் கொடூரம், விரக்தி மற்றும் வியாபாரத்தில் நஷ்டம் போன்ற காரியங்களுக்கு தற்கொலை ஒரு தீர்வு அல்ல. இயேசுவின் பாதத்தில் உங்கள் பாரங்களை இறக்கி வையுங்கள். அவர் ஜெயம் தருவார். உங்கள் ஆத்துமா விலையேற பெற்றது. எனவே இளைப்பாறுதல் தரும் இயேசுவிடம் வந்துவிடுங்கள். பூரண சமாதானத்தை இயேசு உங்களுக்கு தருவார். பழையவைகள் ஒழிந்து போகும், எல்லாமே புதிதாகும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களிலே பலவிதமான போராட்டங்களோடு கர்த்தாவே மனம் உடைக்கப்பட்ட நிலைமையிலே ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, தோல்வியினால் துவண்டு போன நிலைமையிலே அப்பா ஆண்டவரே தற்கொலைக்கு நேராய் கடந்து போகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, அந்த தற்கொலை எண்ணத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுப்பீராக ராஜா. ஒரு மறு வாழ்வு, புது வாழ்வு அப்பா ஆண்டவரே இயேசுவால் எனக்கு தர முடியும் என்ற விசுவாசத்தை என் தேவனீர் அவர்களுக்கு கொடுப்பீராக ராஜா. ஆண்டவரே எல்லா இருளான வாழ்க்கையும் அவருடைய வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்தி ஒரு வெளிச்சத்தை அவருடைய வாழ்க்கையில என் தேவன் உதிக்க ஆண்டவரே, தற்கொலை ஆவியிலிருந்து கத்தா ஒரு முழு விடுதலை பிள்ளைகளுக்கு கொடும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.